ரேஸ் பயங்கரமாக இருக்குது டெப்டி சிஎம்க்கு. ஸோ அந்த போஸ்டிங்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் கொஞ்சம் சாந்தமாக அடக்கமாக அந்த இடத்துல போய் உட்காந்துருவாங்க. உதயநிதி அவர்கள் நேற்றுலாம் பேசியிருந்தாரு, தொட்டவங்களையும் விட மாட்டேன், தொடவும் மாட்டேன், தொட முடியாதுன்னுலாம் சொல்லியிருந்தாரு. அது என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு இப்போ தான் புரியுது. எல்லா கல்யாண மண்டபம் மேடையும் ஒப்பாரி மேடையாக மாற்றிட்டீங்க. உங்கள் கட்சி தொண்டர்கள் மாவட்ட செயலாளர் கல்யாண வீட்டெல்லாம் போயிட்டு ஒப்பாரி வைக்கிறீங்க. இது நியாயமா? குதிரை பேர் அரசியலுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிறதா? ராக்கெட் வேகத்தில் குதிரை பேர் அரசியல் போயிட்டு இருக்கு. பாஜகவை சொல்லிட்டு இருப்பான், இப்போ வந்து அடுத்து இவங்க அவங்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்காங்க. விஜய் பாஸ்கர் அவர்கள் தான் அவர் சோசியல் மீடியாவில் போட்டிருந்தார், வரலாற்றை வந்து எழுதுறதுக்காக ஒரு சிலர் வருவாங்க, ஆனால் வரலாற்றை மாற்றுறதுக்காக வந்திருக்கிறார் விஜய் அவர்கள் அப்படின்னு. இன்னொரு கவனிச்சிங்களா, இந்த வாட்டி இணைப்பு கூடத்தில் எப்பவுமே அதிமுகலேருந்து வருவாங்க, அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இப்போ திமுகலேருந்து வர ஆரம்பிச்சிருக்காங்களா? வாய்தபிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். மூன்றாம் பார்வை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. அண்ணா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போய் சந்திச்சிருக்கிறாரு. சௌமியா அன்புமணியோட வெளியே வந்து அவர் கூட்டிட்டு போறாரு, வாசல் வரைக்கும் வந்து விருந்தாளியை கூட்டு போவாங்களே அந்த வீடியோ உள்ள பாத்தீங்களா? அப்படி வந்தாரு, சேர் கொண்டு வாப்பானார், அன்புமணி பக்கத்தில் உட்காந்துட்டாரு. அன்புமணி ஏதோ சௌமியா கிட்ட பேசிட்டு திரும்பி பார்த்தா நீங்க உட்காந்துட்டீங்க அமைச்சர் அப்படி பாசத்தை பொங்கியிருக்காரு. என்ன பிளானு என்னன்னு புரியல. இல்ல அவர் என்னமோ இந்த பொதுப்பணித்துறைங்கிறதுனாலையும் இது நீர்வளத்துறை பத்தி பேசியிருக்கிறாரு. காவிரி ஆத்த சேர்க்கறது, ஏற்கனவே மேகதாதனைக்காக தான் ஊர் ஊரா போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் பற்றி ஒரு 18 தீர்மானம் கொடுத்த ஒரு கடிதத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த சந்திப்பு, அவங்க நடந்துக்கிட்ட விதம் அப்படிலாம் சேர்க்கும் போது இவங்களையும் கூட்டணியில் சேர்த்துருவாங்களோ? ஏன்னா இன்னும் கூட்டணி பற்றி தெளிவான ஒரு முடிவுக்கு வரல. தாவேகா ஊராட்சி மன்ற தேர்தலுக்கு இடைத்தேர்தல் இருக்குது, அப்போ இவங்களையும் சேர்த்துக்குவாங்களா, இல்லை இவங்களே விருப்பப்பட்டு போக ரெடியாக இருக்காங்களா? ஏன்னா சௌமியா அன்புமணி அவர்களுடைய பேச்செல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். சட்டமன்றத்திலையும் சரி வெளியவும் சரி ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப அரசுக்கு உகந்த ஒரு கட்சியாக தான் அவங்க செயல்படுறாங்க. பார்த்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து அனைத்து ஜாதியும் போட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து போய் கொடுத்தாரு. உடனே அதை ஏற்றுக்கிட்டாரு. அதை சமூக நீதி கணக்கெடுப்பு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அன்புமணி சௌமியா அன்புமணி பேசணுன்னு சொல்லியிருக்காராம், ஒய்ஃப் நல்லா அற்புதமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா உச்சி குளிர்ந்து போயிட்டாராம் அன்புமணி. ஸோ வந்து அது இல்லாமல் அன்புமணி குடும்பத்தோடு இணைந்திருக்கிறார், ஒரு பாச விஷயங்கள்லாம் ஆமாம், எல்லா வகையிலும் வந்து இப்போ பிரச்சனைகள் முடிந்திருக்கிறது. இப்போ போயிட்டு ஒரு அமைச்சர் சீட்லேயே உட்காராமல் ஒரு பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்காருன்னு அது இன்னும் சந்தோஷப்பட்டு அண்ணே போய் உட்காருங்கன்னு வலுக்கட்டாயமாக கொண்டு போய் உட்கார வச்சிருக்காரு. ஸோ இது மாதிரி நிகழ்வுலாம் பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயத்தை தவிர எல்லாமே ஓகேன்னு நான் சொல்லுவாங்க. ஏன்னா சிலர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, சௌமியா அன்புமணியை வந்து டெப்டி சிஎம் ஆக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முதல்ல என்ன பேசியிருந்தாங்க, திருமாவை வந்து சிஎம் ஆகினா சௌமியாவை வந்து டெப்டி சிஎம் ஆகணும், அப்படி பயங்கரமாக ஜாதி ரீதியாக பிரச்சனை இல்லாமல் எல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படின்னா சொன்னாங்க. இப்போ எல்லாருக்குமே என்ன ஆசைன்னா திருமாவுக்கு டெப்டி சிஎம் ஆகணும், சௌமியாவிலையும் டெப்டி சிஎம் ஆகணும், அப்புறம் வந்து பிரேமலதாக்கு அப்படி டெப்டி சிஎம் ஆகணும். அவ்வளோ பேரும் டெப்டி சிஎம் தான் ஆகணும் ஆசை. என்னன்னு தெரியல. ஆனால் டெப்டி சிஎம்ங்கிற ஒரு போஸ்டிங்கே இல்லாமல் ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 5 வருஷம் ஆட்சியில் விஜய் தான் முதலமைச்சர், டெப்டி சிஎம் அப்படிங்கிற இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. துணை முதலமைச்சர் பதவியே இல்லாமல் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க பக்கம் தெரியுது. நமக்கு தாவேகா சைடில் அப்படி ஒரு நிலைப்பாடில் தான் இருக்காங்க. நீங்க ஏன் அடிச்சுக்கிறீங்க, நாங்கள் அந்த போஸ்டிங்கே போடலை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ரேஸ் பயங்கரமா இருக்கு டெப்டி சிஎம்க்கு. ஸோ அந்த போஸ்டிங்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் கொஞ்சம் சாந்தமா அடக்கமா அந்த இடத்துல போய் உட்காந்துருவாங்க. அதான் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. கண்டிப்பா நிறைய விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு. இப்போ அன்பில் மகேஷ் அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு முடிச்சு எந்திரிச்சு வந்திருக்காரு நினைக்கிறேன். அவர் ரொம்ப நாள் காணோன்னு வேற நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம். என்னாச்சு அவருடைய செயல்பாடுகளோ இல்லை எதிர்க்கிறதோ எதுவுமே சொல்லாமல் இருந்துட்டே இருந்தாரு அமைதியா. இன்னைக்கு ஒரு விஷயத்த பேசியிருக்கிறாரு. கீர்த்தனா அவர்கள் வந்து பள்ளிக்கூடத்துல விழுப்புரத்துல போயிட்டு விமர்சனம் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க, ஆய்வுலாம் பண்ணியிருந்தாங்க. அங்க ஆய்வு பண்ணும்போது கம்ப்யூட்டர்லாம் ஏன் தூசியா இருக்கு, அப்போ இதெல்லாம் பயன்படுத்தலையா, அரசு பள்ளியில் இதெல்லாம் பயன்பாட்டில் இல்லையா அப்படின்னு அந்த டப்பாவெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. முக்கியமா ஆங்கிலத்தை பத்தி ஒன்று பேசியிருந்தாங்க. பசங்களுக்குலாம் ஆங்கிலம் வந்து புரிய மாட்டேங்குது, நீங்க வந்து அர்த்தம் புரிஞ்சு படிக்கிறவங்க கிடையாது, எல்லாமே வந்து மனப்பாடம் பண்ற கேஸ் தான். நானும் அப்படிதான் படிச்சேன், அதனால மனப்பாடம் பண்றவங்க தான், அர்த்தம் தெரியாது, எங்க பாப்போமா அர்த்தம் கேட்கறேன்னா அந்த பொண்ணு சொல்லிருச்சு அர்த்தத்தை. உடனே என்ன சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்க 2-3 பசங்களுக்கு வேணா இந்த அர்த்தம் தெரியும், இந்த மிடில் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்களுக்குலாம் அர்த்தம் புரியாது, அதனால நீங்க அர்த்தத்தோட சொல்லிக் கொடுங்க, வெளியே போனா கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுக்கு ஆங்கிலம் தான் முக்கியம், அதனால ஆங்கிலம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்பவே நிறைய பேர் விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. ஒருத்தர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் இவங்களுக்கு நெகட்டிவாகவும் இருந்துச்சு. இன்னைக்கு தான் அன்பில் மகேஷ் அந்த வீடியோ பார்த்துருப்பாரு போல இருக்கு. ஆமா
அவர் இன்னைக்கு தான் வந்து பார்த்துருப்பாரு போல் இருக்கு. அவர் பார்த்ததுக்கப்புறம் வந்து சொல்கிறாரு, இது வந்து ரொம்ப தப்பு. ஒரு மாணவர்களை வந்து லாஸ்ட் பெஞ்சுன்ற வார்த்தையை பயன்படுத்தி அவங்கள வந்து மன கஷ்டப்படக்கூடாது, ஆசிரியர்களை ஊக்குவிக்கணும். இதெல்லாம் அமைச்சருடைய பணியும் கிடையாது, அமைச்சரோட வேலை இது கிடையவே கிடையாது. இவங்க எதுக்கு போய் ஆய்வு செய்யறன்ட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வராங்க, வெறும் ரீல்ஸ் ஆட்சி நடத்துறாங்கன்னு கடும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த? நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தான் ரசிகர் மன்ற தலைவர் தெரியுங்களா, உதயநிதியோட ரசிகர் மன்றத்துக்கு அவர் தான் தலைவர். ரசிகர் மன்றம் ரொம்ப நாளா அது மூடி இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் செயல்படவே இல்லை. ரெண்டு பேரும் ரொம்ப நாள் ஆளே. ஆமா, ரெண்டு பேரும் எங்க பார்த்தாலும் உதயநிதி இருக்கிற இடத்துல அன்பில் மகேஷ் இருப்பாரு. ஆனா இப்போ ரெண்டு பேரும் ஒன்னாவே பார்க்கல. ஆமா, என்ன ஒரு 2 ஆடுகள் பிரிந்து சென்று விட்டதா என்னன்னே தெரியல. திருச்சியிலே செட்டில் ஆயிட்டாரா? இந்த பக்கம் வரக்கூடாது, சென்னை செட்டில் ஆயிட்டாரு, இவர் திருச்சியில செட்டில் ஆயிட்டாரு போட்டிருக்கு. ஏன்னா அவங்களுக்குள்ள ஏற்கனவே நேரு இவங்க பிரச்சனை, பாலிடிக்ஸ், பெரிய பாலிடிக்ஸ் திருச்சிக்குள்ள. இப்போ யார் ஸ்டாலினை முன்னாடி நிற்க வச்சு கிழக்கில் தோக்கடிக்கணும் அப்படின்னு 2 பேரும் பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க போட்டிருக்கு. இவர் வேற அப்பா சித்தப்பா பெரியப்பான்னு நம்ம இவர் ஸ்டாலின் அவர்களை கூப்பிடுவார். அவர் ஊருக்கே அப்பாவா இருந்தாலும் இவங்களுக்கு சித்தப்பா தலைமுறையாக இருக்கக்கூடிய நட்பு அப்படிலாம் சொல்லப்படுது இல்லையா. ஸோ இப்போ வந்து அவர் ரொம்ப நாள் தூங்கிட்டு இருந்து திடீர்னு ஏன் வீழ்த்து கொண்ட காரணம் நேரு ப்ரெஷரா. ஏன்னா அது இல்லாமல் இவர் கூட இருந்தவரே தான் இவரை எதிர்த்து நின்று ஜெயிஸ்டர் வேறு, அது ஒரு பெரிய மன அழுத்தம் வேறு அவருக்கு. ஸோ இதெல்லாம் மாதிரி போன வாட்டி அமைச்சராக இருக்கும்போது அவர் பையன் சொன்னான், என்னப்பா படிக்கிற, ஃப்ரெஞ்சு படிக்கிறேன்ட்டான். என்னப்பா கல்வித்துறை அமைச்சர் தமிழ்னு எனக்கு தெரியாது, ஐ நோ லிவ் ஃப்ரெஞ்ச் அப்படின்னு பேட்டி கொடுத்தது அவர் மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்துச்சு. அது இல்லாமல் இவர் வந்து அந்த சட்டசபையில் வந்து அப்பா, இளைய தளபதி, சின்னவர் இப்படிலாம் சொந்தப்பட்டு தான் பேசியிருந்தார் தவிர இவர் கல்வி ரீதியாக எதுவும் பேசலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்காக அவர் என்ன ப்ரெஷர் இருந்தாலும் அரசகுமார் ப்ரெஷர். அரசகுமார் என்ன சொன்னார், 100 கோடி ரூபாய் அப்படின்னு உள்ள விசாரிச்சில் அசோக்குமார் சொல்லிட்டாரு, இவருக்கு தாங்க ஷேர் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இப்போ அந்த நிலையில போயிடுச்சு சூழ்நிலை. ஸோ அந்த ப்ரெஷர் வேற. இந்த 100 கோடி நம்ம கை காட்டி நம்ம எப்படி தப்பிக்கிறது, அடுத்து எப்போ வேணா கேஸ் வரும், நம்ம தப்பிக்கணுமே கேஸ் ப்ரெஷர்ல வேற அவர் இருந்தார். இப்போ அந்த அரசகுமார் முத்துக்குமார் நியூஸ் வந்து கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகுது. ஸோ இப்போ மூச்சு விடலான்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காரு போட்டிருக்கு. அதனால இப்போதைக்கு அன்பில் வந்து ரொம்ப சைலண்டாக இருக்காரு, சமத்தா வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு. அதான் பண்ண வேலையாக இருக்குது. இப்போதைக்கு என் பக்கம் வராதிங்க, எல்லாரையும் முடிச்சு கடைசியாக வாங்க, அதுக்குள்ளே நல்லா ரெடி பண்ணி வச்சிடுறேங்கிற மாதிரி. அடிச்ச பணம்லாம் எங்கே பார்த்துக்கோ பதுக்கி வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் ரைடு கீடு எப்படியும் வர போறீங்க, அதுக்குள்ள சைலண்டா உள்ள எடுத்து வச்சாருன்னு சொல்லிட்டாரு போருக்கு. ஸோ வந்து சமத்தா வீட்டில் தூங்கிட்டு இருக்காரு அவரு. நல்லது. உதயநிதி அவர்கள் ரீசெண்டா நேற்றுலாம் பேசியிருந்தாரு, தொட்டவங்களையும் விட மாட்டேன், தொடவும் மாட்டேன், தொட முடியாதுன்னுலாம் சொல்லியிருந்தாரு. அது என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு இப்பதான் புரியுது. ஊழல் பண்ண யாரையும் நான் வெளியே யாரையும் தொட விட மாட்டேன், என்னோட கட்சியில சேர்த்துக்குவேன், அதிமுக இருக்க யாரையுமே நான் விட மாட்டேன், எல்லாரும் தாவேக்காக்கு வரணுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன் அப்படிங்கிறதுல விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காரு. அதான் நடந்துட்டு இருக்கு, அதிவேகத்துல ஒரு குதிரை பேரம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து இந்த மும்பை நீங்க சொன்ன துபாய் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடந்து சொல்லுங்கப்பா, எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறேன்னு ஒரு பேப்பரா எடுத்து மொத்தமா வாசிச்சு முடிச்சிட்டாரு. அதை பேசினதுக்கு அப்புறமா அதை பத்தி யாருமே சொல்லல. ஆமா, அவர் பேசினாரு, அன்னையோட அது முடிஞ்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அது ஏற்கனவே சொன்னாங்க பாருங்க, என்னங்க ஒரு திருமண வீடு விட மாட்டேங்க, கல்யாணம் பண்ணுறது போனாலே வந்து அவங்களுக்கு வந்து அந்த திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க உட்காந்து. எல்லா கல்யாண மண்டபம் மேடையும் அவங்க ஒப்பாரி மேடையாக மாற்றிட்டீங்க. ஆனால் அவங்க குடும்பத்தோட கல்யாணம் நடந்தால் எங்கேயும் இதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க. உங்கள் கட்சி தொண்டர்கள் மாவட்ட செயலாளர் கல்யாண வீட்டெல்லாம் போயிட்டு ஒப்பாரி வைக்கிறீங்க. இது நியாயமா? அவங்க அப்பா காலத்தில், அதாவது தாத்தா காலத்துலேருந்து கருணாநிதி ஆட்சி காலத்தில் தோற்று போயிட்டாருன்னா நேராக கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு சோற்றில் எடுத்த பிண்டங்களே எங்களுக்கு வாக்களிக்காமல் போனீங்களே, நீங்கள் விளங்குவீர்களா, நீங்களாம் நாசமாக போவீங்க அப்படின்னு வந்து மக்களை சொல்கிறாரா மணமக்களை சொல்கிறாரா தெரியாத குழப்பத்தில் அவர் திட்டுவார் எல்லாத்தையும். அதே மாதிரி நீங்களும் மணமக்களெல்லாம் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க, அப்பாவும் சரி. இப்போ கூட மீம்ஸ்லாம் போகுது. இப்போ அவங்க பேசிட்டு இருக்கையில மற்றவங்களுடைய வீடியோ, அவங்களுடைய முக பாவனை எல்லாம் வீடியோ எடுத்து, ஏன்டா அவன் கல்யாணம் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்குறான்டா, ஏன்டா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு அந்த உறவினர்களுடைய ஏக்கமான கண்கள். ஏன்னா அவங்க வந்து இப்போ விருந்து முடிஞ்சிருச்சான்னு பார்க்கணும், வந்த விருந்தினர்களை கவனிக்கணும். ஆனால் இவங்க எப்போ பேசி முடிப்பாங்க, எப்போ இதை முடிக்கிறதுங்கிறது எல்லாமே கீழே பார்ப்பாங்க. ஒரு 20 பேப்பர், அப்பா இப்போதான் 15 பேர், 5 பேப்பர் இருக்கா அப்படின்லாம் பார்ப்பாங்க போட்டிருக்கு. ஸோ அது ஒரு சூழ்நிலை. அது இல்லாமல் ஒரு மணமக்களை வந்து வாழ்த்துறத்துல போயிட்டு அபசபகமாக பேசுறது வந்து மிக தவறான விஷயம். எதில் விற்கிற மூஞ்சியெல்லாம் பார்த்தீங்களா, ஒருத்தவங்க வந்து திருட்டு லாட்டரி விற்கிறவன், ஒருத்தவங்க வந்து கள்ள டிக்கெட் விற்றவன், இன்னொருத்தர் சாராயம் விற்றவன், இப்படின்னு வந்து யார் வந்து மணமேடைக்கு வந்து எதில் உட்காண்டவங்களை திட்டாரா இல்லை சட்டசபையில் எதில் உட்காந்து திட்டாரா அப்படின்னு தெரியல சூழ்நிலை. ஸோ மேடைக்கு போனோமா, வாழ்த்துனோமா, வந்தோமான்னு விட்டுட்டு ஏன் நீங்கள் வந்து எதிர்கட்சிகளை வந்து ஆளுங்கட்சியினரை உங்கள் வைத்தறிச்சல் வம்மம் தாங்காமல் திட்டுறீங்க அப்படிங்கிறதான் பப்ளிக் கேள்வியாக இருக்குது. இனிமேலாவது இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நிறுத்தினா நல்லா ஆகலாம் சொல்லுவாங்க எல்லாமே இல்லையா. உண்மையா இப்போ குதிரை பேர் அரசியலுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிறதா, ராக்கெட் வேகத்தில் குதிரை பேர் அரசியல் போயிட்டு இருக்கு. வாஷிங் பவுடர் போட்டாங்கலாம்.
ஆமா 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 பாஜகவை சொல்லிக்கிட்டு இருப்போம். இப்போ வந்து அடுத்து இவங்க அவங்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்காங்க அப்படின்னு உதயநிதி சொல்லியிருந்தாரு. இப்போ அதிமுக அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க இன்னுமே வந்து நம்ம எப்பயும் சொல்ற மாதிரி போனவங்க எல்லாம் துரோகிகள், இருக்கிற தொண்டர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை நாள் இது ஓடும் அப்படிங்கிறதும் தெரியல. இவரு அதான் அதிமுக கொறடா பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, பிரச்சனை இல்லை, நாங்க இருக்கிறவங்களை வச்சு பண்ணிப்போம். இவங்க அதிவேகமா குதிரை பேரம் பண்றதோட காரணம் வந்து மேஜிக் எண் 118 வந்து அவங்களுக்கு வந்துடணும், அதாவது மெஜாரிட்டி கவர்மெண்ட்டை அவங்க ஃபார்ம் பண்ணிடணுங்கிறதுக்காக இதை பண்றாங்க. ஆனாலும் நாங்க வந்து எங்களுடைய தொண்டர்கள்ட்ட இந்த இடைத்தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலையும் 100% நாங்க வின் பண்றதுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. அப்படி என்ன வேலை செய்வாங்க, யார் வேலை செய்வாங்க, யார் இருக்கா? ஆமா, இப்போ நீங்க எல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நீங்க ஏடிஎம்கே வரைக்கும் போக வேண்டாம். நீங்க ஒரு சின்ன கட்சின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாதாரண ஒரு கட்சி வச்சுக்கோங்களேன். அந்த கட்சியோட தலைவரோட என்ன தெரியுமா சொல்லுவார், நாங்கள் தான் உள்ளாட்சி ஊராட்சிலாம் ஜெயிப்போம் அப்படிம்பாரு. தேர்தல் வந்தால் 234 சீட்டு ஜெயிப்போம்னு. நீங்கள் சரத்குமார் கட்சி இப்போ கலைச்சிட்டாரு. அவர் சமத்துவ மக்கள் கட்சியில் கூட கேட்டால் நான் தான் 12 மேயர் ஜெயிப்பேன், நான் தான் உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிப்பேன் அப்படின்னு எல்லா தலைவர்களும் சொல்கிற விஷயந்தான். அதே மாதிரி தான் தொண்டர்களுக்கு உற்சாகம் வரும் வகையில் இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் எப்போவுமே ஆளுங்கட்சி தான் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. பட் என்ன பிரச்சனைனா, தாவேகாக்கு அந்த பூத் கமிட்டி, பூத் லெவலில் ஆள் கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏடிஎம்கே கரைஞ்சு அங்கே போயிட்டுருக்காங்க. அவங்க எல்லாமே இப்போ கொஞ்சம் பூத்தில் செட் ஆகிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பூத் ஸ்லிப் எப்படி, பூத் ஏஜென்ட் எப்படி, இப்படியெல்லாம் அவங்க தெரியும். அதை அவங்களுக்காக மாற்றணும். இப்போ வந்து இவங்கெல்லாம் எம்ஜிஆர் ரசிகர்கள், ஜெயலலிதாவோட அனுதாபிகளாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் அப்படியே வந்து தாவேகாக்கு மாற்றணும். தாவேகாக்கு மாற்றி இதை வந்து அந்த நிகழ்வுகளை அடிப்பட்டத்து வரை கொண்டு போகணும். அதுவும் குறிப்பாக மகளிர்கள், பெண்கள் இவங்ககிட்ட கொண்டு போகணும். அதெல்லாம் கொண்டு போன அப்புறம் தான் உள்ளாட்சி தேர்தல் வந்து பரிபூர்ணமாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா 50-50 தான். உங்களோட முகம் ஒன்று, இன்னொரு கட்சியோட முகம் ஒன்று. இது இரண்டும் இணைந்து தான் செயல்படுத்த வேண்டும். ஸோ உங்களோட முகத்தின் செயல்பாடுகள் எப்படி கொண்டு வர போகிறாங்க, விஜய் எப்படி அடிமட்டம் வரை கொண்டு போகிறாங்க. ஏன்னா உணர்ச்சி வேகத்தில் வாக்களிச்சாச்சு 108 வந்துருச்சு. ஆனால் சிறு லெவலில் போகிறது மிக ரிஸ்கான விஷயம். அதெல்லாம் எப்படி விஜய் பிளான் பண்ண போகிறாருன்ட்டு நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும் இல்லையா? அதுக்கு தான் அந்த மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் தூக்கி வச்சுக்கிறாருன்னு நினைக்கிறேன். மாவட்டத்துக்கு கொங்கு மண்டலம் ஒருத்தர் வச்சுக்கிட்டாங்க, நெல்லை மண்டலம் ஒருத்தர் வச்சுக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக கொண்டு வராங்க. என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இந்த மேலே கண்டிப்பாக விஜயபாஸ்கர் அவர்கள் தான் அவரோட சோசியல் மீடியாவில் போட்டிருந்தார், வரலாற்றை வந்து எழுதுறதுக்காக ஒரு சிலர் வருவாங்க, ஆனால் வரலாற்றை மாத்துறதுக்காக வந்திருக்கிறாரு விஜய் அவர்கள் அப்படின்னு. இப்போ இணைப்பு கூட்டத்தில் வந்து அவங்க தனியாக மீட் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த பட்டு வேட்டி சட்டையில் விஜய் அவர்களோட எடுத்த புகைப்படத்தை பகிர்ந்துட்டு போட்டிருந்தாரு. அதற்கு கீழே தான் இதே மாதிரி தான் ஜெயலலிதாவுக்கும் சொன்னாரோ அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. அதான் சொன்னல, அவர் வந்து சாதாரணமாக ஒரு 4வது ரோலெல்லாம் உட்காந்துருந்தார். நான் சட்டசபையில் பார்த்துருக்கேன். அவரை சொன்ன ஒரே விஷயம் அதை எல்லாரும் கண்டித்தார்கள். பட் அவர் என்ன சொன்னார், தள்ளாடி வருபவரும் தள்ளு வண்டியில் வருபவர்கள் இருந்தாங்களா அம்மாவை எதிர்க்கிறாங்களான்ட்டு. தள்ளாடி வருவது விஜயகாந்தை சொன்னார், தள்ளு வண்டியில் வருவது கருணாநிதியை சொன்னார். இவர் 2 பேருமே சபையில் இல்லை. சபையில் இல்லாத 2 பேரையும் அவர் விமர்சித்தார் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருந்தது. பட் அவர் தொடர்ந்து வந்து குப்பையில் இருக்கும் எச்சைகளை வந்து கோபுரத்தில் ஒட்டி கொண்டார். அந்த கோபுரத்தில் வந்து அவங்க மகிமை கிடையாதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் பேசுனதுக்காக தான் அவருக்கு வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் அம்மா அப்பா கொடுத்தாங்க. ஸோ அது வந்து அப்புறம் தான் இவரோட லீலைகள்லாம் பலதாகி அந்த அந்த போதை மருந்து போன்ற விஷயங்கள், இதெல்லாம் விஷயங்கள். அது சமூகத்துறை அமைச்சரான அப்புறம் கொரோனா காலத்தில் அவரோட ஊழல் எல்லாம் பயங்கர லெவலில் போயிடுச்சு. இப்போ திரும்பி வந்து வாஷிங் பவுடர் டிவிகேல வந்து சேர்ந்துருக்காரு. அவர் எந்த வகையில் நீ உற்சாகப்படுத்தினாலும் அது விஜய்க்கு தான் நெகட்டிவிட்டி. அதனால எல்லாமே சொல்லலாம். இல்ல உத்தரவு கூட பிறப்பிச்சிருக்காங்க நீதிமன்றம், இன்னும் ஒரு 10 நாள்ல அந்த வழக்கு சீக்கிரமா விசாரிச்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து சீக்கிரம் முடிக்காங்க இவங்க சேர்ந்தாங்கனாலும் ஒரு நிர்மல் குமார் சொல்ற மாதிரி வழக்காதான் நடைபெறுமா, இல்ல தீர்ப்பு வரும்போது தான் தெரியுமா? ஆமா, இல்ல சொல்றாரு. இப்ப விஜயும் சொல்றாங்க எல்லாம் இருக்கு. பட் ஏன் கொண்டு வந்தாங்கன்றது விஜய்க்கு தெரியல, கூட இருக்கிறதும் தெரியல. இந்த வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் எதிர்கட்சிகள் உங்களை வந்து இப்போ நீங்கள் உதயநிதி சொன்ன மாதிரி நெகட்டிவிட்டி இன்னும் எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் எப்படி தடுக்க போகிறீங்கன்னு தெரில. விஜய் சார் என்ன பண்ணும், அடுத்த சட்டசபை இன்னும் 2 நாளில் வந்து வந்துட போகுது. இந்த 2 வாரத்தில் பட்ஜெட் வரப்போகுது. அப்போ என்ன பண்ண போறாங்க, இவங்களாம் விஜயபாஸ்கர்லாம் ரிசைன் ஆலோசனை நடத்திக்கிட்டே இருக்கிறாரு வேற. இப்போ எல்லாமே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்க உள்ள கூட கிடையாது யாருமே. ஸோ இவங்கள பற்றி உள்ள பேசினா கூட பதில் சொல்றதுக்கு ஆள் கிடையாது. ஸோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இனிமேல பட்ஜெட் கூட்டம் இன்னும் பயங்கரமா இருக்கும், கூட்டத்தோட இன்னும் அதிகமாக இருக்கும். எப்படி அதுக்குள்ள இவர் வந்து நம்ம ஸ்டாலின் அவர் வந்தால் கூட ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. உதயநிதி துபாய்க்கு போகாமல் இங்கே இருப்பார்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு.
இன்னொரு கவனிச்சிங்களா, இந்த வாட்டி இணைப்பு கூட்டத்துல எப்பவுமே அதிமுகல இருந்து வருவாங்க, அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா இப்ப திமுகல இருந்து வர ஆரம்பிச்சிருக்காங்களா? ஆமா. ஏன்னா இப்ப ஜெகத் ரட்சகனுடைய மகன் வந்து சேர்ந்திருக்கிறாரு. இப்போ அவர் வந்து திமுகவுடைய விசுவாசி, அவ்வளவு க்ளோஸா இருக்கிறாங்க தலைமைக்கிட்டே அப்படிங்கும்போது அவர் இங்க ஏன் வந்து சேரணும்? இப்போ திமுகல இருந்து ஒருத்தரையா இவங்க பேரம் பேசி எடுக்கிறாங்களா, இல்ல அவங்களும் இங்க வரணுங்கிற ஒரு ஐடியால இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வருது. ஜெகத் ரட்சகனோட சொத்து பத்தி தெரிஞ்சிருக்கும். இலங்கையிலேயே 200-300 கோடி ரூபாய்க்கு அவர் வந்து பல்வேறு ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. அது எல்லாமே ஹரியானா, பஞ்சாப் இங்கெல்லாம் கூட வச்சிருக்காரு. இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி என்னன்னா, நாங்களும் ஜென்சி அமைப்பு வச்சிருக்கோம் அப்படி ஜூலி எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஜென்சி திமுக ஜென்சின்னு சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. ஏன்பா நீ ஜென்சின்னு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க, பட் உன் கட்சியில் இருக்கிறவனே உன் பேச்சை கேட்காம வந்து திமுக தாவேக்கால சேர்றாப்ல, அப்போ முதல்ல உன் கட்சிக்கான கிளாஸ் எடு. நீ பப்ளிக் கிளாஸ் இருக்குது வேற, முதல்ல உங்கள் ஜென்சியில் உங்கள் கட்சிக்கான கிளாஸ் எடுங்க. கிளாஸ் எடுத்து திமுக காரன் வெளியே போகாமல் பார்த்துக்க. கலைராஜன் போயிட்டாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கலைராஜன் இப்போ பார்த்தீங்கன்னா திமுக 2 எக்ஸ் போயிட்டாங்க. ஒன்று சத்யா போயிட்டாரு, ஒன்று கலைராஜன் போயிட்டாரு. ஸோ அவங்க எல்லாமே போயிட்டு முதல்ல உங்கள் ஆட்டில் நீங்கள் வகுப்படுங்க, ஜென்சி வகுப்பு, அதுக்கப்புறம் பப்ளிக் எடுக்க வாங்க நீங்கள். அதனால் உங்களோட அதாவது இத்தனைக்கு வந்து ஜெகத் ரட்சகன் வந்து கம்பராமாயணம் அதெல்லாம் மகாபாரதம் போன்ற விஷயங்களில் பெரிய அறிவு நுட்பம் உடையவர், ஆழ்வார்கள் ஆராய்ச்சி மையம் வச்சுருக்காரு. ஸோ அப்பேற்பட்டவரோட பையன் இங்கே வர்றதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அது மாதிரில பல மதுபான ஃபேக்ட்ரிஸ் வச்சுருக்காங்க, அவங்க பிஸ்லரி ஃபேக்ட்ரிஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இங்கே வர்றதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை அவர் மீதும் ஜெகத் ரட்சகன் மீதும் பல்வேறு வழக்குகள் இருக்குது. அவராக வந்து சேர்றதை விட இங்கே வந்து இவங்களெல்லாம் அனுப்பி வச்சு ஒரு மாதிரி சேஃபர் ஜோனுக்கு போகலாமா அப்படின்னு முயற்சி. ஒரு கட்சியிலையும் பையன் ஒரு கட்சியிலையும் ரெண்டுமே சேஃப். நீ பல குடும்பத்தில் பார்க்குற பொலிட்டிக்கல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தேசிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பிஜேபி இருப்பார், ஒருத்தர் காங்கிரஸ் இருப்பார், அதே மாதிரி திமுக இருப்பார், அதிமுக இருப்பார், எல்லாமே சேஃபர் ஜோன். யாருக்கு ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆமாம், அதே மாதிரி ஆதவர்ஜனா பயங்கரமான ஃபேமிலி, ஒருத்தர் தனி கட்சியாக வச்சிருக்காரு அவர் மாப்பிள்ளை. ஸோ இது மாதிரி தான் இருக்குது. அது என்னங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக தான் திமுக உணர்வதற்குள்ள அவங்களுக்குள்ள பிளவு ஏற்பட்டுருமோ அப்படின்ற அச்சமா அவங்களுக்கு இருக்கு. ஆதவர்ஜனாவுடைய கேஸ் கூட ரொம்ப விரைவா விசாரிக்கணும் அப்படின்னு திமுக வழக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா அவர் ரொம்ப பேசுறது எல்லாமே வழக்காக தான் இருக்கு. ஏன்னா அவர் வந்து இப்ப கரூர் விஷயம் முடிஞ்சு போச்சு, 10ஆம் தேதி அரசு ஆணை வழங்க போறாரு, விஜய் போர் கரூர்ல மீட் பண்ண போறாரு, அதுக்குள்ள செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணுங்கிறதான் டார்கெட்டுங்கிற மாதிரி நம்ம கூட பேசியிருந்தோம். அவரையும் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் இன்னைக்கு வந்து ஆஜராகல, அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க காவல்துறை. ஆனா ஆதவர்ஜனா திடீர்னு கரூர்ல இந்த சம்பவத்துக்குலாம் திமுக தான் காரணம் திரும்ப ஒரு மாதிரி பேச, அதுக்கு அவங்க வழக்கு போட இப்ப திரும்ப அந்த வழக்கு வந்து நாளைக்கு விசாரணைக்கு வருதுங்கிறதையும் நம்ம பாக்குறோம். ஆதவர்ஜனாவுடைய பேச்சினாலேயே பல்வேறு விமர்சனங்கள் இந்த அரசு சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அவர் ஏற்கனவே வந்து முதல் பெண் அமைச்சர்னு ஏதோ சொன்னாங்க, அவங்க கலைப்பு விட்டாங்க. ஆமா, அடுத்து சிஎம் 3 கிலோமீட்டர் ஓடுனதுதான் சொன்னாங்க, இந்தியாலேயே முதல் முறைன்னு சொல்லி வாங்கினாரு. இப்ப இந்த விஷயத்துல வந்து மாட்டினுக்கிறாரு அவர். கொஞ்சம் மொத்தம் விஜய் வந்து கொஞ்சம் வாயமூட்டு இருக்கு தம்பி, நீ பாட்டு பிரச்சனையை வலிச்சு விட்டுனே இருக்கிற. ஏற்கனவே பல்வேறு அமைச்சர் மேல வந்து பிரச்சனை, ராஜ்மோகன் மேல அவர் மனைவி ஏதோ ஊழல் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை, பணத்தை வாங்கிட்டு ஏமாறிட்டாங்க பிரச்சனை. புசி ஆனந்த் மேலே ஞான சுந்தரின்னு ஒரு வழக்கறிஞர் கேஸ் போட்டிருக்காங்க. இது மாதிரி வந்து அரசு வழக்கறிஞருக்கு பணம் வாங்குறாங்கன்னு சொல்லி நிர்மல்குமார் வந்து கவர்னரை பேசுகிறாருன்ட்டு அவர் மேலே ஒரு கேஸ் இருக்குது. ஸோ தொடர்ந்து வந்து நீங்கள் வழக்கு, சரத்குமார் வந்து போதைப்பொருள் வழக்கு, ஸோ உங்கள் அமைச்சர்கள் லைனாக கேஸ் வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு கேஸ் வாங்காமல் இருக்கிறதுக்கு வேலையை பாருங்கள். ஏன்னா எல்லாமே கேஸ் வாங்கி அக்விட் ஆகிட்டான்னு வைங்க, இவங்கெல்லாம் தூக்கிட்டு மற்றவங்க புதிய அமைச்சராக அறிவிக்க வேண்டியிருக்கோம். அப்புறம் நீங்கள் திரும்பி விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர் அறிவிக்க வேண்டியிருக்கும். வெளியே போன முன்னாள் அமைச்சர்லாம் அமைச்சராக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால அவங்க தான் உஷாரா இருக்கணும், விஜய் தான் உஷாரா இருக்கணும். கொஞ்சம் வாயை மூட்டு இருங்கப்பா அப்படின்னு சொல்லணும். வேற வழி இதுக்கெல்லாம் எதிர்பார்த்து தான் அவங்கலாம் வராங்க போல, எப்படி இந்த கேஸ்லாம் அவுட் ஆகும், அடுத்து நம்ம போலாம். ஆமா, அப்படின்னு தான் வராங்க. திருப்பி வந்து அதே ஒரு ஷஃபிள் நடக்கும்ல இடைத்தேர்தலுக்கு அப்புறம், ஒரு பெரிய அமைச்சரவையில் ஒரு ஷஃபிள் இருக்குன்னு இருக்காங்க. பாப்போம், மத்தியில ஒரு ஷஃபிள் இருக்கு. எல்முருகனுக்கு வந்து செக் வைக்கப்படுகிறதுன்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. நிர்மலா சீதாராமனும் மாறுறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கேயும் ஒரு ஷஃபிள் இருக்கு. ஸோ இங்கேயும் ஒரு ஷஃபிள் இருக்கும். பார்ப்போம் என்னென்னு பார்த்து தான் உட்காரணும். ஆமாண்ணா, கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பை தி பிளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி.